குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஏப்ரல் மாதம் 17ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 4ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6 மணி 3 நிமிடத்துக்கு. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலிருந்து விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. 17/4/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 17/4/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது அனைத்து ராசி நேயர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் மிகுந்த உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக உங்களுக்கு எதிரியாக இருந்தவர்கள் தடையாக இருந்தவர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகிச் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். அதே போல் குழந்தைகள் வழியால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகளாக இருக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். நீண்ட நாளாக மனது கவலைகள் பிரச்சனைகள் இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷபராசினியர்களே, நீண்ட நாளாக மனதளவில் இருந்து வந்த கவலைகள் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேரும். பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனையாகலும் ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே போல் உங்களுடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். நட்புகள் அதிகமாக இன்றைக்கி சேரக்கூடிய நாள். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மனம் விட்டு பேசக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. சில உதவிகள், எதிர்பார்க்காத உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். நீண்ட நாளாக வருமானங்கள் வருவதற்கு தடைப்பட்டுருந்துச்சுன்னா அந்த வருமானங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகள் அகலும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு உருவாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் நிறையா கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு வெற்றிகளை தரும். ஆன்மீக பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க.
வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் கடன் விஷயங்களை மாத்திரம் கொஞ்சம் கனிவாக இருந்துக்குங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரியோர்களுடைய ஆலோசனை கேட்டு அவருடைய உபதேசத்தை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போவதும் நல்லது. கிரகங்கள் சரியில்லாத காரணத்தால் செய்கின்ற காரியங்களில் உங்களுக்கு தாமதங்கள் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாள். அதே போல் எதிர்பாராத பயணங்கள் உண்டாகி உங்களுக்கு செலவு அதிகப்படுத்தும். தாய் தந்தை வழி உறவில் கொஞ்சம் விரிசல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருந்துக்குங்க. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்க. அவர்கள் உடல் ஆரோக்கியம் குறைபாடுபட்டால் மருத்துவமனைக்கு சென்று முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. அதே போல் அலுவலகத்தில் அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போங்க. பொறுமையாக இருங்க. பதற்றமாக வேலைகளை செய்யாமல் நிதானமாக வேலைகளை செய்யுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சற்று சுதாரித்து கொண்டு விழிப்புடன் இருப்பது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்களை போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போய்க்குங்க. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துமே விட்டு கொடுத்து தான் போகணும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரும். தேவையில்லாத செலவுகளை குறைத்துங்க. தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வண்டி வாகனங்கள் போகும்போது தயவுசெய்து பொறுமையாக போங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைபடையும். அதே போல் நீண்டகால வருமானம் தடைப்பட்டிருந்தால் அந்த வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. நீண்ட காலமாக திருமணம் வர அமையெல்லாம் கண்டிப்பாக திருமணம் வர அமையதுக்கு உண்டான வாய்ப்புகள் இங்கே இருக்குது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், புதிய சிந்தனைகள் பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை கண்டிப்பாக வாங்குவீங்க. மனதிற்கு சந்தோஷமான நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகப்படியான 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு. இந்த நாள் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவதற்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வேலைகள் கிடைக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருந்தாலும் வேலை கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கண்டிப்பாக இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்துவதன் மூலம் புதியதாக முதலீடுகள் போடுவதன் மூலம் லாபங்கள் 1-2 மடங்காக கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் முயற்சிக்குண்டான மதிப்பு, திறமைக்குண்டான மதிப்பு எல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. வேற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதனால் நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். போட்டியாளர்கள் ஈஸியாக சமாளிப்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பணிக்கும் திறமைக்கும் ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கும். சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபார நிமித்தமாக வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகளை தரும். இந்த நாள் குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள், ஒரு மேன்மை அடையக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் செயல் வடிவமாகும். முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. அதே போல் எதிர்பாராத செலவுகள்லாம் வரும், எதிர்பாராத பயணங்கள் வரும். இதனால் செலவுகள் அதிகரிக்கும், சேமிப்புகள் குறையக்கூடிய நாள். அதே சமயத்தில் கோர்ட்டில் வழக்கு போட்டுதுன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். உதவிகள், அரசாங்க உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க.
உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆடம்பரமாக இன்றைக்கி இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உற்றார் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிகளே ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் திறமைகளெல்லாம் வெளிப்படுத்துவீங்க இன்றைக்கி இந்த நாளை பொறுத்த வரைக்கும். ஒரு மாற்றம் வரக்கூடிய நாள். மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். கணிசமான அளவுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த, சுபம் நிறைந்த, வளம் நிறைந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தையே மாற்றும். அதே போல் விருப்பமானதை வாங்கி மகிழக்கூடிய நாள். உங்களுக்கு நெருங்கியவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக பயணம், குலதெய்வ பிரார்த்தனை, கொடுத்த வாக்கு இதெல்லாமே இன்றைக்கி காப்பாற்றிடுவீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள், கூட்டாளிகளுடைய ஆதரவு, முதலீடுகள் அதிகமாக போட்டு தொழிலை விரிவுபடுத்துவது எல்லாமே இன்றைக்கி நடக்கும். லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். தைரியம், தன்னம்பிக்கை, நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. புதியதாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், ஒரு காரியங்கள் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் நல்லது. உற்றார் உறவினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவருடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். எல்லாமே ஒற்றுமை அடையக்கூடிய நல்ல நாள். கணவன் மனைவி கூட ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் தடைப்பட்ட சில வருமானங்கள் வந்து சேரும். ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். விட்டுப்போன நல்ல வகையான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பழிதல் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் நீண்ட நாளாக வருமான தடை இருந்ததுன்னா அது நீங்கும். பல்வேறு வகையான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நிறைவு நிறைந்த மன வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. முக்கியமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தையும் மாற்றும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவு செய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, வெற்றி நாளாக, மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.